வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டு சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாதம் எப்பவும் போல் ரைஸ் குக்கரில். இது வாழைத்தண்டு கூட்டு. வாழைத்தண்டு நல்லா சூப்பராக வாழைத்தண்டு கூட்டு. இது எப்படி பண்ணேன்னாக்கா கடுகு தாளிச்சிட்டு, கடுகு 3 வரமிளகா தாளிச்சிட்டு, வெங்காயம் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் போட்டுட்டு, அப்புறம் அதுலேயே அரை அழகு துவரம்பருப்பு போட்டுட்டு, அதுக்கப்புறம் வாழைத்தண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு, மஞ்சத்தூள் பெருங்காயம் போட்டுடணும். காரத்துக்கு நான் இதெல்லாம் போடலை, பச்சை மிளகாலாம் போடலை, அதான் அந்த வரமிளகா தான். அதுக்கப்புறம் வாழைத்தண்டு போட்டு தேங்காய் சீரகம் நல்லா அரைச்சி விட்டுட்டு, இது வெந்ததும் உப்பு போட்டு கொதிக்க வச்சு இறக்கிட்டேன். இதுதான் வாழைத்தண்டு கூட்டு. நீங்கள் வேணும்னா தேங்காய் சீரகம் அரைக்கும்போது ஒரு 2-3 பச்சை மிளகா வச்சு அரைச்சிக்கோங்க. பசங்க சாப்பிட்றதுனால நான் அரைக்கலை, வெறும் காஞ்ச மிளகா தாளிச்சிட்டு தேங்காய் சீரகம் அரைச்சி விட்டுருக்குறேன். சூப்பராக இருக்கும் கூட்டு. நெய் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இது கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல், அருமையாக. இது கூட்டுன்றதுனால கொஞ்சம் ரொம்ப காரம் இல்லாமல் மைல்டு காரத்தில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல். அதுக்கப்புறம் ரசம், தயிர், மாம்பழம், ஊறுகாய். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லோரும் சாப்பிட வாங்க எங்கள் வீட்டுக்கு. வெல்கம் டு த சேனல். இன்றைக்கி நம்ம வீட்டு சாப்பாடு என்னன்னு பார்க்கலாம் வாங்க. சுட சுட சாதம் எப்பவும் போல் ரைஸ் குக்கரில். இது வாழைத்தண்டு கூட்டு. வாழைத்தண்டு நல்லா சூப்பராக வாழைத்தண்டு கூட்டு. இது எப்படி பண்ணேன்னாக்கா கடுகு தாளிச்சிட்டு, கடுகு 3 வரமிளகா தாளிச்சிட்டு, வெங்காயம் கொஞ்சம் தக்காளி கொஞ்சம் போட்டுட்டு, அப்புறம் அதுலேயே அரை அழகு துவரம்பருப்பு போட்டுட்டு, அதுக்கப்புறம் வாழைத்தண்டு போட்டு நல்லா வதக்கிட்டு, மஞ்சத்தூள் பெருங்காயம் போட்டுடணும். காரத்துக்கு நான் இதெல்லாம் போடலை, பச்சை மிளகாலாம் போடலை, அதான் அந்த வரமிளகா தான். அதுக்கப்புறம் வாழைத்தண்டு போட்டு தேங்காய் சீரகம் நல்லா அரைச்சி விட்டுட்டு, இது வெந்ததும் உப்பு போட்டு கொதிக்க வச்சு இறக்கிட்டேன். இதுதான் வாழைத்தண்டு கூட்டு. நீங்கள் வேணும்னா தேங்காய் சீரகம் அரைக்கும்போது ஒரு 2-3 பச்சை மிளகா வச்சு அரைச்சிக்கோங்க. பசங்க சாப்பிட்றதுனால நான் அரைக்கலை, வெறும் காஞ்ச மிளகா தாளிச்சிட்டு தேங்காய் சீரகம் அரைச்சி விட்டுருக்குறேன். சூப்பராக இருக்கும் கூட்டு. நெய் போட்டு சாப்பிட்டோம்னா அவ்வளோ நல்லாயிருக்கும். இது கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல், அருமையாக. இது கூட்டுன்றதுனால கொஞ்சம் ரொம்ப காரம் இல்லாமல் மைல்டு காரத்தில் கத்திரிக்காய் முருங்கைக்காய் பொரியல். அதுக்கப்புறம் ரசம், தயிர், மாம்பழம், ஊறுகாய். இதுதான் இன்றைக்கி எங்கள் வீட்டில் சாப்பாடு. உங்கள் வீட்டில் என்ன சாப்பாடுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி ஆதரவு கொடுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். எல்லோரும் சாப்பிட வாங்க எங்கள் வீட்டுக்கு.